மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில சுப நிகழ்வுகள் நம்ம வீட்டில் பண்ணுறோம் அப்படிங்கும்போது வீட்டில் சில அசம்பாவிதங்கள் நடக்கும். நான் நிறைய வீடுகளில் பார்த்துருக்கேன். ஒரு வீடு கிரகப்பிரவேசம் கிரகப்பிரவேசம் முடிஞ்ச உடனே அந்த வீட்டில் முக்கியமான ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டு தலைவர் இல்லைன்னா தலைவி, அந்த வீட்டு பையன், யாராவது ஒருத்தர் அந்த குடும்பத்தை சம்மந்தப்பட்டவங்க இறந்து போயிடுறாங்க. ஒரு திருமணம் வைக்கணும், அந்த வீட்டில் இறந்துடுறாங்க பெரியவங்க. என்னுடைய அனுபவத்திலேயே இதை நான் நிறைய பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க திருமணங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் நிச்சயம் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் கல்யாணத்தும் போது அவங்க இருக்கிறது கிடையாது. ஸோ இதெல்லாம் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பரம்பரையில் இருக்கக்கூடிய சாபங்கள். அப்போது குலதெய்வ அனுகிரகம் அவங்களுக்கு இருக்காது. இப்போ ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 3 தலைமுறைக்கு முன்னையோ இல்லை ஒரு 5 தலைமுறைக்கு முன்னையோ ஒரு பெண் சாபம் இருக்குது, நல்ல வாழ்ந்த தம்பதியை பிரித்த பாவம், இல்லை நீங்கள் இப்போ உடன் பிறந்தவர்கள்லாம் ஏமாற்றி சொத்தை வாங்கிக்கிறாங்க இல்லையா. ஒரு அப்பாட்டிருந்து 4 பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒருத்தர் செய்வனை பண்ணி இல்லைன்னா சூன்யம் வச்சு அந்த சொத்தை அபகரித்து, இதெல்லாம் நம்ம காலமாக பார்க்கத்தான் செய்கிறோம். ஐயோ இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்பாங்க. அவங்களுக்கு எல்லா விஷயம் எல்லாம் தெரியும், சும்மா தெரியாத மாதிரி கேட்பாங்க. இப்படிலாம் செய்வனையெல்லாம் கூட இந்த காலத்துல எல்லாம் இருக்கான்னு. என்றைக்கு உலகம் தோன்றியதோ இந்த மாந்திரீகம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலேருந்து இருக்கத்தான் செய்கிறது. ஸோ இதெல்லாம் இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்லவும் முடியாது. இது மனிதர்கள் இதெல்லாம் எடுத்து பண்ணலையா அப்படின்னாலும் பண்ணத்தான் செய்கிறாங்க. ஏன் இதெல்லாம் நீங்கள் அந்த காலத்துலேயே பார்த்திங்கன்னா பூதங்களை ஏவி விடுறது தேவர்களுக்கு நடந்திருக்கு. முனிவர்கள்லாம் காட்டில் உட்காந்து தபஸ் பண்ணுறாங்க, இல்லை ஒரு யாகம் எல்லாம் பண்ணுறாங்க. ராமாயணத்திலே பார்க்குறோம், வசிஷ்டர் யாகம் பண்ணும் பொழுது அந்த யாகத்தை தாடகை அப்படிங்கிறவ இது பண்ணுறா. இப்போ ராமரும் லக்ஷ்மணரும் தான் அவங்கள வதம் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னா அதை கெடுதல் பண்ணுறதுக்கு பூதங்களை ஏவி விடுறதோ இந்த மாதிரியான தீய சக்திகள் இருக்கத்தான் செய்கிறது பல காலமாக. இன்றைக்கி நம்ம நடைமுறையிலேயே நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான இப்போ நீங்கள் டைரெக்டாக போய் ஒருத்தருக்கு செய்வனை செஞ்சால் தான் அந்த பாவம் நமக்கு வருங்கிறது இல்லை. நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு அதுக்கு துணைக்கி கூட போனாலுமே அந்த பாவம் உங்களை சேரத்தான் சேரும். ஆனால் நமக்கு அதெல்லாம் தெரியறது கிடையாது. நீ வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் இந்த மந்திரவாதிக்கிட்ட, எனக்கு அவங்கள நல்லா தெரியும்னு சொல்லி நீங்கள் அதுக்கு ஹெல்ப் பண்ணாலே அந்த பாவம் உங்களுக்கு வரத்தான் செய்யும். ஸோ இந்த மாதிரியான சாபங்களும் பாபங்களும் பரம்பரையாக ஒரு குடும்பத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட குடும்பத்தில் இந்த மாதிரியான துர்மரணங்கள், ஒரு சந்தோஷமான விஷயத்தை நீங்கள் அனுபவிக்காமல் போகலாம். அது நம்ம செய்த பூர்வ ஜென்ம கர்ம பலன்தான். அப்போ நம்ம தனிப்பட்ட கர்ம பலனாக இருக்கும். அப்போ நம்ம ஏன் நம்ம குடும்பம் பாதிக்கணும்னா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் உங்களுடைய முன்ஜென்மத்தில் உங்களுக்கு தொடர்பு இல்லாமல் நமக்கு ஒரு குடும்பமோ ஒருத்தர் நம்ம பார்க்குறோம், அவங்க கூட நம்ம பழகிறோம், இதெல்லாம் பூர்வ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய பந்தங்கள் தான். நீங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள் முதற்கொண்டு, நீங்கள் வளர்க்கக்கூடிய பறவைகள் முதற்கொண்டு, இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு காக்கா உட்காந்து ஒரு 4 நாள் சாப்பிடுது அப்படின்னா கூட அது ஏதோ ஒரு ஜென்மத்தினுடைய பந்தமாகத்தான் இருக்கும். ஸோ இந்த பூர்வ ஜென்ம தொடர்பு இல்லாமல் நம்மளுடைய எந்த காரியமும் பூர்த்தி ஆகாது. அப்போது நம்ம ஏதோ ஒரு பாப செயலில் நம்ம இருக்கும் பொழுது இந்த ஜென்மத்தில் நம்ம ரொம்ப நல்லவங்களாக இருக்கலாம், தெய்வ பக்தி அதிகமாக இருக்கலாம், தெய்வமே கதி அப்படின்னு கூட நம்ம ஒருத்தரை கூட நம்ம கஷ்டப்படுத்தாமல் இருப்போம். ஆனால் நமக்கு மேலே 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 துன்பங்கள் வரும். அப்போ பார்க்குறவங்களாம் கூட சொல்லுவாங்க, ஐயோ அவங்க ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவங்க, அவங்களுக்கு போய் இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஏன் நம்ம இவரை எடுத்துக்கலாமே, ரமண மகரிஷி எவ்வளோ பெரிய மகான் இல்லையா. அவருக்கு கேன்சர், அவர் தொடையில் அவருக்கு கேன்சர் நடக்க முடியாமல் இருந்தார். அப்போ அவர் என்ன சொல்கிறார், அவருடைய கர்ம வினையை அவர் அனுபவித்தார். ஸோ மகான்களாக இருந்தாலும்
அவங்க வந்து ஒரு மானிட பிறவி எடுக்கும் பொழுது அவங்களுக்கு நடக்கக்கூடிய செயல்கள், நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், அது இன்பமாக இருக்கட்டும் துன்பமாக இருக்கட்டும், நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்ம பலனாக அமைகிறது. ஸோ எப்பொழுதுமே நமக்கு உறுதுணையாக இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம குலதெய்வம் தான். ஸோ இந்த குலதெய்வமும் நம்மளுடைய குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய காவல் தெய்வம், இந்த 2 தெய்வங்களையும் நாம் வந்து விடாமல் ஆராதிச்சுட்டே வரணும். அப்போது ஒரு கஷ்டகாலம் வந்தால் கூட நம்ம அதில் தப்பிச்சுக்கலாம். அப்போது குலதெய்வமும் நம்ம கும்பிடல, நம்மளுடைய குலதெய்வத்திற்கு உண்டான காவல் தெய்வத்தையும் நம்ம கும்பிடலை. அப்போ இப்படி நம்ம கும்பிடாமல் நம்ம இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு சுபத்தில் நம்மளுடைய பித்ருக்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ண மாட்டோம். நம்ம குடும்பத்துக்கு எப்பொழுதுமே பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் இருந்துகிட்டே இருக்கணும். அந்த பித்ருக்கள் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணலை அப்படிங்கும் பொழுதே குலதெய்வம் அந்த குடும்பத்தில் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம யாரை அந்த குடும்பத்திற்கு நம்ம கொண்டு வந்து நம்ம வணங்கணும். ஒரு அகால மரணங்கள் இருக்கக்கூடாது, இல்லை ஒரு சுபம் நடக்கும் பொழுது இந்த மாதிரியான துர்மரணங்கள் எல்லாம் இருக்கக்கூடாதுன்னா பித்ருக்களினுடைய ஆசீர்வாதம் தான் பரிபூரணமாக வரணும். ஸோ நம்ம வந்து ஒரு பித்ருக்கு நம்ம வணங்க வேண்டிய முறைகள், அதுக்கப்புறம் குலதெய்வத்திற்கு வணங்க வேண்டிய முறைகள், இதெல்லாம் நம்ம வணங்கி நம்ம எல்லாம் கரெக்டாக நம்ம வரும்பொழுது ஒரு காலகட்டத்தில் நமக்கு அது முழுமையாக தீரக்கூடியதும், நமக்கு அந்த உணர்வும் நமக்கு வந்து தெரியும். அது சொப்பனங்களில் வந்து நமக்கு அறிகுறிகள் வரலாம். ஒரு சில இடங்களில் நமக்கு தெய்வங்களே மனித ரூபத்தில் வந்து நமக்கு அதை சொல்லலாம். இப்போ பிரசன்னம் போடுறச்சு அதில் நமக்கு வந்து தெரியும். தெய்வ பிரசன்னம் பார்க்கும்பொழுது பித்ருக்கள் எல்லாம் திருப்தி ஆகிட்டா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஏதோ ஒன்று நமக்கு அதுக்கான அறிகுறிகள் வந்து தெய்வங்கள் நமக்கு செய்யத்தான் செய்யும். அப்போது இந்த மாதிரியான சம்பவங்கள் நம்மளுடைய நண்பர்கள் வீட்லேயோ, தெரிஞ்சவங்க வீட்லேயோ, உறவினர்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னா ஃபஸ்ட்டு நம்ம அவங்க வீட்டில் அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அட்வைஸ் என்ன தெரியுங்களா? இறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை முறையாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான். ஒரு மகாலி அமாவாசை, இல்லைன்னா தை அமாவாசை, ஆடி அமாவாசை, இது எல்லாமே பித்ருக்களுக்கு உண்டான நாட்கள் தான். மகாலய பட்சத்திற்கான அந்த 15 நாட்கள். ஸோ இது எல்லாமே ஒரு குடும்பத்தில் கரெக்டாக செஞ்சுட்டு வராங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு சுபம் இருக்கும் பொழுது பித்ருக்கள் எல்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அந்த குடும்பம் ரொம்ப செழிப்பாக ரொம்ப நல்லா இருக்கும். எப்போ வந்து பித்ருக்கள் ஆசீர்வாதம் இல்லையோ அந்த குடும்பத்தில் இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் செய்கிறாங்க அப்படின்னாலே பலவிதமான இடர்பாடுகளும் பல துன்பங்களும் சோகங்களும் அவங்க வீட்டில் வந்து நடக்கும். ஒரு என்னுடைய நண்பர்கள் எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் எல்லாமே பிள்ளைகளுக்கு நிச்சயம் பண்ணும் பொழுது பெற்றோர்கள் இருக்கிறாங்க, கல்யாணம் பண்ணும்போது அவங்க இருக்கிறதில்ல, யாராவது ஒருத்தர் தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சம்பவங்கள் நிறைய குடும்பத்தில் நடக்குது. அதற்கு மெயின் காரணம் அந்த குடும்பத்தில் வந்து பெண் சாபங்கள் இருக்கும், விதவையாக இறந்துருக்காங்க இல்லைங்களா, அவங்களுடைய ஆத்மா சாந்தி இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க மனசு ரொம்ப வேதனைப்பட்டு இறந்து போகிறாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய ஒரு மனவேதனை வந்து இருக்கும். அதனால் நம்மளுடைய குடும்பங்களில் இந்த மாதிரி சம்பவங்களுக்கு எல்லாமே காரணம் பித்ருவினுடைய தோஷத்தினால்தான். நம்ம கேட்கலாம், என்ன இறந்தவங்களுக்கு நம்ம செய்கிறோம், அவங்க வந்து என்ன டைரெக்டாக இது பண்ண, நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பார்க்குறோம் இல்லையா, சில நிகழ்வுகளில் சில விஷயங்கள் நம்ம நம்பித்தான் ஆகணும், நம்ம அதை செய்யத்தான் வேண்டும். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யுங்க. 2வது குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க. முறையாக இந்த விஷயங்களை எல்லாம் நல்லா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த சுப நிகழ்வுகள் வந்துக்கிட்டே இருக்கும். இதுவும் நம்ம வந்து ஒரு கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஜென்ரலி நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறது என்ன அப்படின்னா, இறந்தவர்களை வணங்கி பின்பு குலதெய்வத்தை வணங்கி நம்ம இஷ்ட தெய்வத்தை வணங்கினால் நம்மளுடைய குடும்பத்தில் எப்பொழுதுமே துர்மரணங்களோ அல்லது ஒரு நல்ல விசேஷங்கள் அப்படின்னு வரும்பொழுது இந்த மாதிரியான அசம்பாவிதங்களோ எப்பொழுதுமே நடைபெறாது. என்ன நேயர்களே, இன்றைய பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் குடும்பத்தில் ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது ஏன் நமக்கு அசம்பாவிதங்கள் நடக்குது அப்படிங்கிறதுக்கு சில விளக்கங்களை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.